வணக்கம் நண்பர்களே, எங்கள் தமிழ் ஞான தொலைக்காட்சி சேனலுக்கு வருக. செல்வம், செழிப்பு மற்றும் மகிழ்ச்சி என்பது அனைவரின் வாழ்க்கையிலும் மிகப்பெரிய தேவைகள். இவை அனைத்தும் லட்சுமி நம்மிடம் மகிழ்ச்சியடையும் போதுதான் நமக்கு கிடைக்கும். வேதங்களில் லட்சுமி மாதா மகிமை, செல்வம் மற்றும் நல்ல அதிர்ஷ்டத்தின் தெய்வம் என்று அழைக்கப்படுகிறார். இன்றைய வீடியோவில் உங்கள் வாழ்க்கையில் செல்வம் செழிக்க, வறுமை ஒருபோதும் வீட்டில் தங்காமல் இருக்க, மாதா லட்சுமியை மகிழ்விக்க எந்த 5 சிறப்பு விஷயங்களை செய்ய வேண்டும் என்பதை நாங்கள் உங்களுக்கு சொல்லப் போகிறோம். எனவே இன்றைய சிறப்பு வீடியோவை தொடங்குவோம். மாதா லட்சுமியை மகிழ்விக்க வேதங்களிலும் புராணங்களிலும் பல பரிகாரங்கள் கூறப்பட்டுள்ளன. ஏனென்றால் லட்சுமி மாதா செல்வம் மற்றும் மகிமையின் தலைமை தெய்வம் மட்டுமல்ல, அவர் வீட்டில் மகிழ்ச்சி, அமைதி, நல்ல அதிர்ஷ்டம் மற்றும் செழிப்பு ஆகியவற்றின் அடையாளமாகவும் கருதப்படுகிறார். ஒவ்வொரு நபரும் தனது வாழ்க்கையில் செல்வம், உணவு மற்றும் மகிமைக்கு ஒருபோதும் பற்றாக்குறை இருக்கக்கூடாது என்று விரும்புகிறார்கள். ஆனால் இதற்கு உழைப்பு மற்றும் கடின உழைப்பு மட்டும் போதாது. ஆனால் லட்சுமி தேவியின் ஆசீர்வாதங்களும் அவசியம். இதனால்தான் மத நூல்களிலும் பிரபலமான மரபுகளிலும் சில சிறப்பு பணிகள் குறிப்பிடப்பட்டுள்ளன. இதன் மூலம் லட்சுமி தேவி மகிழ்ச்சியடைவார், மேலும் வீட்டிலும் குடும்பத்திலும் மகிழ்ச்சியும் செழிப்பும் நிலவும். இப்போது அந்த 5 பணிகளை விரிவாக விவரிப்போம். இதன் மூலம் லட்சுமி தேவியின் அருள் பெறப்படுகிறது, மேலும் அவரது ஆசிர்வாதத்தால் வாழ்க்கையில் முன்னேற்றமும் செழிப்பும் அடையப்படுகிறது. முதல் பணி தூய்மை மற்றும் தூய்மையை பேணுவது. லட்சுமி தேவி தூய்மையை மிகவும் விரும்புகிறார், அதனால்தான் அழுக்கு இருக்கும் வீட்டில் அவள் நிரந்தரமாக வசிப்பதில்லை. வறுமையும் அலட்சுமியும் மண்ணில் மட்டுமே வசிக்கிறார்கள் என்று வேதங்களில் கூறப்பட்டுள்ளது. அதனால்தான் நாம் தினமும் காலையில் எழுந்து வீட்டை நன்கு சுத்தம் செய்ய வேண்டும். குறிப்பாக சமையலறை மற்றும் வழிபாட்டு தலத்தில் தூய்மையை பராமரிக்க வேண்டும். மாலையில் விளக்கு ஏற்றுவதற்கு முன் வீட்டின் முற்றத்தையும் கதவையும் கழுவி தண்ணீர் தெளித்து தூய்மையை பேணுவது மிகவும் புனிதமாக கருதப்படுகிறது. தூய்மை மற்றும் நேர்மறை ஆற்றல் உள்ள இடத்தில் மட்டுமே லட்சுமி மாதா வருகிறார். இரண்டாவது பணி விளக்குகள் மற்றும் ஒளியை சிறப்பு கவனம் செலுத்துவது. லட்சுமிஜி விளக்குகளை விரும்புகிறார், ஒளி மற்றும் பிரகாசத்தை மிகவும் விரும்புகிறார். இருள் வறுமையின் சின்னம் என்றும் ஒளி செழிப்பின் சின்னம் என்றும் கூறப்படுகிறது. எனவே ஒவ்வொரு மாலையும் துளசி செடியின் முன், வீட்டின் பிரதான நுழைவாயிலிலும் கோவிலிலும் ஒரு விளக்கை ஏற்ற வேண்டும். குறிப்பாக வெள்ளிக்கிழமை மற்றும் தீபாவளி இரவில் 4 முகம் கொண்ட விளக்கை ஏற்றி லட்சுமி மாதாவை வழிபடுவது மிகவும் புனிதமானதாக கருதப்படுகிறது. விளக்கேற்றுவது வீட்டிலிருந்து எதிர்மறை சக்தியை நீக்குகிறது மற்றும் வீட்டில் மகிழ்ச்சியும் செழிப்பும் வாழ்கிறது. மூன்றாவது பணி தொண்டு மற்றும் சேவையை பின்பற்றுவது. லட்சுமி மாதா கருணை, சேவை மற்றும் இரக்கத்தால் மகிழ்ச்சி அடைகிறார். தனது வருமானத்தில் ஒரு பகுதியை நன்கொடையாக அளித்து ஏழைகளுக்கு உதவி செய்து, பசுக்கள், பிராமணர்கள், துறவிகள் அல்லது ஏழைகளுக்கு சேவை செய்பவர்களின் வீட்டிற்கு லட்சுமி வருகிறார் என்று வேதங்களில் கூறப்பட்டுள்ளது. ஆனால் தர்மம் எப்போதும் வெறும் விளம்பரத்திற்காகவோ அல்லது புகழுக்காகவோ அல்ல, தன்னலமின்றி செய்யப்பட வேண்டும் என்பதை மனதில் கொள்ள வேண்டும். வெள்ளிக்கிழமைகளில் ஏழை பெண்களுக்கு உணவளிப்பது, துணி தானம் செய்வது மற்றும் ஏழைகளுக்கு உதவுவது லட்சுமியை அடைய சிறந்த வழியாகும். நான்காவது பணி மந்திரங்கள், ஸ்தோத்திரங்கள் மற்றும் பஜனைகளின் மூலம் லட்சுமி தேவியை தொடர்ந்து வழிபடுவது. லட்சுமி தேவியின் ஆசிகளைப் பெற வழிபாடு மட்டும் போதாது, ஆனால் அவள் மீது உண்மையான நம்பிக்கையும் பக்தியும் இருப்பதும் அவசியம். ஸ்ரீ சூக்தம், லட்சுமி அஷ்டக ஸ்தோத்திரம் அல்லது லட்சுமி சாலிசாவை தினமும் பாராயணம் செய்வதன் மூலம் லட்சுமி தேவி மகிழ்ச்சியடைகிறார் மற்றும் வறுமை வாழ்க்கையிலிருந்து நீங்குகிறது. குறிப்பாக வெள்ளிக்கிழமைகளில் லட்சுமியை வழிபடுவது, தாமரை மலர்களை அர்ப்பணிப்பது மற்றும் சங்கு ஊதுவது மிகவும் பலனளிக்கும். இது தவிர ஓம் ஸ்ரீம் மகாலட்சுமியை நமக என்ற மந்திரத்தை உச்சரிப்பது லட்சுமியின் ஆசிகளை விரைவாகப் பெறுகிறது. ஐந்தாவது பணி நல்லொழுக்கம், உண்மை மற்றும் ஒழுக்கத்தை பின்பற்றுவதாகும். மதம், உண்மை, நேர்மை மற்றும் ஒழுக்கம் பின்பற்றப்படும் இடத்தில் மட்டுமே லட்சுமி தேவி வசிக்கிறார் என்று வேதங்களில் கூறப்பட்டுள்ளது. ஒருவர் வஞ்சகம், மோசடி, பொய், திருட்டு அல்லது பிற அநீதியான செயல்களில் ஈடுபட்டால் லட்சுமி தேவி அங்கிருந்து விலகிச் செல்கிறார். எனவே வாழ்க்கையில் எப்போதும் உண்மையை பின்பற்றுங்கள், மற்றவர்களின் கடின உழைப்பின் உரிமையை பறிக்காதீர்கள் மற்றும் நீதியான நடத்தையை பேணுங்கள். லட்சுமி தானும் மகிழ்ச்சியடைந்து தனது நடத்தையால் மற்றவர்களின் இதயங்களை வென்று பக்தியுள்ள வாழ்க்கையை நடத்துபவருக்கு தனது ஆசிகளை பொழிகிறாள். ஒருவர் இந்த 5 வேலைகளையும் தவறாமல் செய்தால் நிச்சயமாக லட்சுமி தேவியின் ஆசிகள் அவர் மீது நிலைத்திருக்கும். லட்சுமி செல்வத்தை மட்டுமல்ல, குடும்பத்திற்கு அன்பு, மகிழ்ச்சி, செழிப்பு மற்றும் நல்ல அதிர்ஷ்டத்தையும் தருகிறாள்.
தூய்மை மனதையும் வீட்டையும் தூய்மையாக வைத்திருக்கிறது. விளக்கு ஏற்றுவது வாழ்க்கையில் ஒளியையும் நேர்மறையையும் தருகிறது. தானம் மற்றும் சேவை நல்லொழுக்கத்தையும் திருப்தியையும் தருகிறது. மந்திரங்கள் மற்றும் ஸ்தோத்திரங்களை உச்சரிப்பது மனதில் பக்தி உணர்வையும் நம்பிக்கையையும் வளர்க்கிறது. நல்ல நடத்தை வாழ்க்கையில் நிரந்தர செழிப்பையும் தருகிறது. எனவே இந்த 5 பணிகளும் மத கண்ணோட்டத்தில் முக்கியமானவை மட்டுமல்ல, சமூக மற்றும் தனிப்பட்ட வாழ்க்கையிலும் முன்னேற்றத்திற்கு வழிவகுக்கும். லட்சுமி தேவியை தனது வாழ்க்கையில் நிரந்தரமாக அழைக்க விரும்பும் எந்தவொரு தேடுபவரும் அல்லது இல்லத்தரசியும் இந்த விதிகளை பின்பற்ற வேண்டும். வீட்டில் தூய்மை, ஒளி, பக்தி, சேவை மற்றும் உண்மை வாசம் செய்யும்போது லட்சுமி தேவி அங்கு நிரந்தரமாக வசிப்பார். மேலும் அந்த குடும்பத்தின் வாழ்க்கை மகிழ்ச்சி மற்றும் செழிப்பு நிறைந்ததாக இருக்கும். எனவே நண்பர்களே, லட்சுமி தேவியை மகிழ்விக்க எந்த 5 பணிகளைச் செய்வது மிக முக்கியம் என்பதை நீங்கள் கற்றுக்கொண்டீர்கள். இந்த நடவடிக்கைகளை நம் வாழ்க்கையில் பக்தி மற்றும் ஒழுங்குடன் சேர்த்தால் நிச்சயமாக லட்சுமி தேவியின் ஆசீர்வாதம் எப்போதும் நம்முடன் இருக்கும். மேலும் மகிழ்ச்சி மற்றும் செழிப்பு வீட்டில் ஒருபோதும் முடிவடையாது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருக்கும் என்று நம்புகிறேன். உங்களுக்கு பிடித்திருந்தால் தயவுசெய்து லைக் செய்து ஷேர் செய்யுங்கள். சேனலை சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீர்கள். இதனால் இதுபோன்ற மத மற்றும் தகவல் தரும் வீடியோக்களை நீங்கள் அவ்வப்போது பெறுவீர்கள். லட்சுமி தேவி உங்கள் அனைவருக்கும் தனது ஆசீர்வாதங்களை வழங்கட்டும். ஜெய் மா லட்சுமி.